தட்டைப்பயிர் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ தட்டைப்பயிர் எடுத்து இந்த மாதிரி குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, 2 பல் பூண்டை சேர்த்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அறுத்து கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தட்டைக்கொட்டையை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சி குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதில் சேர்த்திக்கலாம். தேங்காயை ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சுவையான தட்டைப்பயிர் கிரேவி ரெடி.